இன்னும் இந்த கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அரசியல்வாதிகள் இந்த அரசியல் ரீதியிலே ஆளுகையில் இருக்கிறவர்கள் ஏராளம் பேர் இந்த பயங்கர பாதிப்பினால் மக்களுக்கு அவர்கள் சேவை செய்து கடைசியில் பாதிப்பினால் இறந்து போய்விட்டார்கள். அதிலே ஒவ்வொரு நாளும் உள்ள இந்த செய்தி பேப்பரை படிக்கும் போது தெரிகிறது எத்தனை பெரிய பெரிய அதிகாரிகள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க. அறிய முடியும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல 1467 டாக்டர்ஸ் இது அந்த கொரோனாவினால இறந்திருக்கிறார்கள். புள்ளி வந்திருக்கிறது. இதே போல மற்ற அரசாங்க ரீதியில் இருக்கிற எத்தனையோ மக்கள் விதமாக தங்களை இந்த உலகத்தான் நம்முடைய ஜனமாகிய மக்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மேலாக ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஜீவனையை கொடுத்திருக்கிறாரே, அந்த நேசருக்கு நாம் எதை நாம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாள் பகல்கள் நம்மை சிந்தித்து பார்ப்போம். இந்த நேரத்திலே சில அருமையான பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அதிகமாய் நேசித்ததான உச்சிதமான காரியங்களை ஆண்டவருக்கு கொடுத்ததாக வேதத்தில் சில காரியங்களை வாசிக்க போகிறோம். முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வாசிக்க போகிறோம். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதில் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், ஆபிரகாமே என்றார், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கக்கூடிய இடத்திலே இனி என்ன செய், நீ பலி செலுத்து என்று சொல்லுகிறார். ஐயா, இந்த ஆபிரகாம் ஒரு பயங்கரமான விக்கிரகாராதனை இந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தேவனால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய மகத்துவமான வாக்குத்தத்தங்களை பெற்று மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செல்வச்சீமானாய் காணப்படுகிறார். இந்த அருமையான இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு பெரிய விசேஷமான வாக்குத்தத்தம். அவனுக்கு ஏற்ற வேளையிலே நல்ல ஒரு புத்திரனை நான் கொடுப்பேன், குழந்தையை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இது கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் நாட்கள் இருந்து 25 வருஷங்கள் அவர் காத்திருக்கிறார். 25வது வருஷம் ஆகும்போது தன்னுடைய அந்திய நேரத்திலே கர்த்தர் நல்ல ஒரு அருமையான சுதனை கற்றுக் கொடுத்தார். பெயர் ஈசாக்கு. ஈசாக்கு என்றால் சிரிப்பு அல்ல நகைப்பு என்பது பொருள். அவ்விதமாக இந்த வயோதிக நாட்களில் கிடைத்த பிள்ளைகள் அவர்கள் சிரித்து நகைத்து சந்தோஷமாய் மிகவும் போற்றி வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்ல ஒரு வாயு பெருமானுடைய நேரத்திலே ஒரு மேகதேசம் ஒரு 17 வயசு ஆகிற நேரத்திலே இந்த அருமையான பிள்ளையை எனக்கு நீ பலியிடந்து கர்த்தர் சொன்னால் அதை எவ்வளவு உச்சிதமாக அவர் நினைத்து, எவ்வளவு நேர்மையாக நினைத்து, அன்போடு செல்லத்தோடு வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளை கர்த்தர் விதமா சொன்னா எப்படி பலி செலுத்த முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அன்போடு கர்த்தர் அழைத்தார். அழைத்தால் செவி கொடுக்கிற என்ன என்று கேட்கிறார். அந்த இடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இதோ நீ உன்னுடைய ஏக சுதன், உன்னுடைய மிகவும் அன்பாக வைத்திருக்கிற அருமையான இந்த மகனை நீ எனக்கு பலியிடன்றி. அதை சொன்னவுடன் மட்டுமல்ல, நான் எங்கே எந்த மலையில் குறிக்கிறேனோ, எந்த இடத்தில் குறிக்கிறேனோ அந்த இடத்திலே நீ என்ன செய், இதோ அந்த பிள்ளையை கொண்டு பலியிடு என்று சொல்லி கொடுக்கிறார். அப்ப சொன்ன உடனே மறுத்து எதையுமே ஆபிரகாம் சொல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது என்றால் அந்த பிள்ளை விதமாக எனக்கு பலியிடு அல்லது எனக்கு விதமாக என்னுடைய ஊழியத்தை அறிவிடு என்று தேவன் சொல்லிவிட்டார். நாம் சரியை ஒத்துக் கொள்ளுவோமா? நம்முடைய கனவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை எல்லாம் நம்முடைய பிள்ளையை வைத்து எத்தனையோ விதவிதமான நிலையில் நாம் உயர்வான காரியத்தை நாம் எண்ணிக்கொண்டிருப்போம், சிந்தித்து கொண்டிருப்போம். வருங்காலத்தில் என்னுடைய பிள்ளை நான் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வை மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நாம் நிறுத்தி கற்பனை பண்ணி கொண்டிருப்போம். அவ்விதமான நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென்று கர்த்தர் நம்மிடத்துல இதோ என் ஊழியத்துக்கு அனுப்ப என்று சொன்னால் எப்படி நாம் அனுப்புவோம்?
ஆபிரகாம் இடத்தில் கர்த்தர் சொன்ன ஊழியத்துக்கு என்று அவர் சொல்லல, ஆனால் எனக்கு பலி செலுத்து என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த அருமையான பகல் வேளையில கர்த்தருடைய வார்த்தை தியானித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இந்த வேளையில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமோடு கூட பேசின தேவன் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எதை விரும்பி இதை பலியிடன்னு சொல்லி கேட்டாரோ அப்படியே அதை கீழ்ப்படிந்து தேவ மனிதனாகி ஆபிரகாம் அப்படியே அந்த பிள்ளையார் நானே அழைத்துக் கொண்டு போய் இது கர்த்தருடைய கர்த்தர் சொன்ன இடத்திலே போய் இது அங்கே அவர் இதோ பரிசெலுத்துகிற நிலையை நாம் பார்க்கிறோம். இதோ நம்முடைய வாழ்ந்த இடத்துல இதோ கர்த்தர் அந்த பலி செலுத்த உடனே அவருக்கு கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்து கொடுக்கிறார். அந்த ஆட்டை திருப்பி இந்த மகனை அவிழ்த்து விட்டு மகனை இதோ அவிழ்த்து விட்டு ஆட்டை பலி செலுத்துகிறார். பிற்பாடு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. 15-16 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உச்சிதமான அந்த மேன்மையாக எண்ணியிருந்த அருமையான மகனை கர்த்தர் பலியிட சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார்? அப்படியே பரிசுத்த தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்படியே கொண்டு போய் பரிசுத்துகிறார். அந்த கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 18வது வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிகள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆனால் என் பேரில் ஆணையிட்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி நம்மளே விருப்பம் கொள்ளும் போது இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ கர்த்தர் நிச்சயமா நாம் அமிதமாக கீழ்ப்படிந்தால் நிச்சயமா நமக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? இதோ உச்சிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சாதாரண நிலையில் அல்ல, நாம் மிகவும் கனம் பண்ணி வைத்திருக்கிற, நாம் மேன்மையாய் எண்ணி இருக்கிற, மிகவும் நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் ஒரே ஒரு பிள்ளைதான். அந்த ஒரு பிள்ளையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா கிடைத்த ஒரு பிள்ளை, தன்னுடைய அந்திய நாட்களில் கிடைத்த அந்த ஒரு பிள்ளை, இதோ ஏக சுதன். அந்த பிள்ளை கேட்ட உடனே தானே அவன் அதை கீழ்ப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படி அனுபவம் உண்டுமா? அந்த உச்சிதமான நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு சுவாபம் நம்மளில் இருக்கிறதா? அவன் எந்த மறுபத்திரமும் சொல்லாதபடி அப்படியே அந்த மேன்மையான அந்த உச்சிதமான காரியத்தை ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அபிதமாக கொடுத்தபடி நான் கர்த்தர் சொல்கிறார், பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஜனங்களும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக இரண்டாவது இன்னொரு முக்கியமான பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் என்ன உச்சிதமான காரியங்களை ஆண்டவருக்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்க போகிறோம். இதோ தேவ மனிதனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே தான் நேசித்ததான தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதித்ததான யாவற்றையும் ஆண்டவருக்காக ஆலயத்துக்காக அமிதமாக கொடுத்ததாக 1 நாளாம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். 29 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 1 நாளாகவும் 29வது அதிகாரத்திலாக நாம் திரும்பி வருவோம். அங்கே நாம் பார்க்கும்போது 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சாதித்தேன். அவை எல்லாவற்றையும் தேவனுக்கென்று அதை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும், 10000 தாலந்து காசையும், 10000 தாலந்து வெள்ளியையும்,
12,000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார். இவையெல்லாம் போதாது என்று இன்னும் ஆண்டவருக்கு தாராளமாய் கொடுக்க தன்னை அர்ப்பணித்த இந்த தாவீதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் அவர் விதமா சொல்லுகிறார், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது, தேவனே எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவனே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவுமால் உம்முடைய கருத்தினால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரை மையப்படுத்துகிறது நாம் பார்த்தோம். மட்டுமல்ல, அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிக்கும் போது இதோ மனப்பூர்வமாய் நான் கர்த்தரை கொடுத்தேன் சொல்கிறேன். என் தேவனே நீ 17ஆம் வசனம், என் தேவனே நீ இருதயத்தை ஸ்தோத்திரி, உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் என் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உங்களுடைய ஜனம் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இதோ தேவ மனிதனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு தாகம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, எப்படியாவது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்துக்காக வேண்டி ஏராளம் பொன்னு வெள்ளி விலைமதிக்க முடியாத கற்கள் மரங்கள் எல்லாவற்றையும் சேகரித்தார். எல்லாவற்றையும் கடைசி நேரத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்காக முழுமையா அப்படியே மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்தாரா. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போதுமே இதோ விலை மதிக்க முடியாத அந்த உன்னதமான உச்சிதங்களை நாம் தேவனுக்கு என்று கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய படிப்பு, பட்டம், பணம், நம்முடைய அழகு, நம்முடைய ஞானம், நம்முடைய கல்வி, நம்முடைய சொத்து சுகம், உலகத்துக்கு எல்லாமே நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் கொடுக்கக்கூடிய இறுதி நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீதுடைய பின் சந்ததியில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் கர்த்தர் என்று மனப்பூர்வமாய் கொடுக்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உச்சிதமான கனிகளை எவ்விதமாய் கொடுக்கிறோம். கர்த்தருடைய எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த நாள் பகல்களில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் தேவன் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடிகரவே, அவர் நித்திய கோயில் கருணாகரவே, அநாதி தேவனும் நடிகரவே, அவர் நித்திய கோயில் கருணாகரவே. சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். 14-15 1 14-15 இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கையே கிடையாது. அப்படி நிலையில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலையில்லாத வாழ்க்கை தான் நாம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக வேண்டி நான் மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது அவர் அதிகமாக தன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்று தாராளம் ஆலயத்துக்காக கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுபோல நீங்களும் மனப்பூர்வமாக கொடுக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். கடைசியாக கர்த்தருடைய ஆலயத்தை, அருமையான ஒரு விசேஷமான ஆலயத்தை சாலமோனை கொண்டு கர்த்தர் கட்ட வைத்தார். இந்த நாள் பகல் வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதப்பட்ட புத்தகம் படிக்கிறோம். நேசரே வாரும், உனக்கு நான் உச்சிதமான நான் கொடுப்பேன் என்று அந்த அருமையான மணவாட்டியை ஈஸ்வரனுக்கு அழைத்தது போல இந்த நாள் பகலில் நம்முடைய நேசரை அழைப்போம். அவருக்கு நாம் நேசிக்கக்கூடிய உச்சிதமாக எண்ணி இருக்கக்கூடிய ஒரு மேலான காரியத்தை ஆண்டவருக்கு நாம் இதோ அர்ப்பணம் பண்ணி நாம் கொடுக்க ஆரம்பிப்போம். நாம் கொடுக்க
செலுத்தும் போது நித்தியத்திலே அந்த பிரதிபலன் நமக்காக விசேஷமான ஆசீர்வாதமாக நாம் கடந்து வருவோம். இந்த பூமியில் நாம் இருக்கும்போது நாம் எதெல்லாம் கட்டுகிறோமோ அதெல்லாம் நமக்காக கட்டப்படும். நமக்காக மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். இந்த நாளை கர்த்தருடைய கருத்தினால் படிப்போம். கடந்த நேரம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு ஆண்டவருக்கு நன்றியாக சமூகத்தில் அவர் மையப்படுத்துவோம். அதுபோல மூன்றாவது இன்னொரு முக்கியமான இதோ பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதோ பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக விதமாக நிருபத்திலே எழுதுகிறார். என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் பலவிதமான பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, அவர் பலவிதமான இன்னல்கள் மத்தியில் இருந்து கொண்டு இதோ இந்த அருமையான இந்த பிலிப்பியர் நிருபத்தை அவர் எழுதுகிறார். இந்த பிலிப்பியர் நிருபம் எழுதும் போது அவர் சிறைச்சாலையாகிய ரோம சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். கட்டுகளுக்குள்ளும் வேதனைக்குள்ளும் நெருக்கத்துக்குள்ளும் இருந்து சஞ்சலத்தோடு இருக்க வேண்டியதான இந்த தேவ மனிதனாகிய பவுல் இதோ அவர் என்ன செய்கிறார் என்றால், இதோ அவர் சொல்லுகிறார், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதுமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை ஆனாலும், எந்த நெருக்கங்கள் ஆனாலும் நாம் தேவ சமூகத்திலே, நாம் இந்த கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியை விட்டுவிடக் கூடாது. கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கக்கூடிய ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் இன்னும் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. பிலிப்பியர் நிருபத்திலே நாம் படிக்கிறோம். அதனுடைய எடுத்துக்கொள்வோம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதுவும் மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, தேவ மனிதனாகிய இந்த பவுல் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. இதோ ஒரு பெரிய ஏதோ சொந்த கப்பல்களை கட்டி வியாபாரம் பண்ணதான ஒரு பெரிய ஒரு முதலாளியுடைய ஒரு மகன். அது மட்டுமல்ல, அவரை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த ஆண்டவராகிய தேவ இயேசுவினால் சந்திக்கப்பட்ட போது தனக்கு மேன்மையாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணிக்கொண்டு அதை ஏதோ ஆண்டவருக்காக வேண்டி தன்னை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சேவையிலே அவர் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறார், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்த அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அதாவது அவர் ஒரு பெரிய ஒரு எபிரேயர். எபிரேயன் என்றால் இதோ எபிரேய அந்த நிலைக்கு வருவதற்கு அவன் பிறப்பில் எபிரேயன். அவன் ஒரு பரிசேயன் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். பரிசேய நிலையில் வருவதற்கு பரிசேய பயிற்சி பெற்று ஒரு தேர்ச்சி உள்ள மனுஷனாய் சனகரியின் சங்கத்தில் ஒரு அங்கத்தினராய் இருந்த ஒரு பெரிய மனிதன். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாலிப பருவத்திலே கமாலியருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இதோ படித்த ஒரு நல்ல ஒரு மேதை. இதோ ஒரு பெரிதான படிப்பாளி, நல்ல அறிவாளி. அது மட்டுமல்ல, இதோ ரோமாபுரியில் ரோம இதோ குடியுரிமையை வாங்கிக் கொண்டதான ஒரு நல்ல ஒரு மனிதன், ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அவருடைய தகப்பன் எத்தனையோ கோடிக்கணக்கான நிலையில் உள்ளதாலே அவனுக்கு சொந்தக்காரராக இருந்த தகப்பனார். அவ்விதமான நிலையில் இருந்த இந்த மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய சந்திப்பை பெற்ற போது தனக்கு உச்சிதமாக இருந்த மேன்மையாக இருந்த எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாக எண்ணிக்கொண்டு அது எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஊழியத்தில் இறங்குகிறார். அநேகம் பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் ஆண்டவருடைய தரிசனங்களை பெற்றுக் கொண்ட உடனே, தேவனுடைய அழைப்பை பெற்றுக் கொண்ட உடனே தன்னுடைய ஐஸ்வர்யத்தையோ படிப்பையோ பட்டத்தையோ அழகையோ சௌந்தரியத்தையோ ஐஸ்வர்யத்தையோ பாராதபடி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிப்பது அப்போஸ்தலனாகிய பவுலை போல தங்களை இதோ அர்ப்பணித்து இறங்கிற எத்தனையோ மகான்கள் இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிறார்.
அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் போது இது ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உச்சிதமான காரியங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை என்ன? ஆண்டவருக்கு நாம் எதை நாம் உச்சிதமான காரியத்தை அர்ப்பணித்திருக்கிறோம்? நம்மை சிந்தித்து பார்ப்போம். இந்த அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனால் பிடிப்பட்ட நாள் தொடங்கி அவர் அடைந்த நிந்தனை வேதனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கடைசியிலே ரோமாபுரியிலே இந்த சிறைச்சாலையிலே இந்த அருமையான இந்த பவுலை இதோ பிடித்து அடைத்து வைத்திருந்தார்கள். இதோ கிபி 68 அவருடைய தலையை இது சிரசேதம் பண்ணி கொலை செய்தார்கள். அவ்வளவு கொடூரமான நிலை கொலை செய்யப்படும் வரையிலும் ஆண்டவருக்காக தீரமாக ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்வதை பார்க்கலாம். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே நாம் எதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நேசிக்கக்கூடிய உச்சிதமான காரியங்களை நாம் விடுவோமோ அதுக்கு ஏற்ற நிலையிலே கர்த்தர் நம்மை உயர்வான நிலையிலே நித்தியத்திலே நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். அங்கே நித்தியத்தில் உச்சிதமான ஆசீர்வாதத்தை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். பூமியிலே நாம் எதையெல்லாம் கட்டுவோமோ அதெல்லாம் பரலோகத்தின் மக்கள் கட்டப்படும். ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் அவருடைய நாமத்தை நிமித்தம் இழந்து போகிறோமோ அதுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த மேன்மையான ஆசீர்வாதம் சுதந்திரிக்க நம்மை அர்ப்பணிப்போமா, நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல, நமக்காக வேண்டிய தேவன் வைத்துடைய நித்திய காலமாய் நான் சந்தோஷமாய் அனுபவிக்க போகிறதான அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் பக்தன் பாடுகிறார், கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமே இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமே உலகத்தின் நேருதி வரை அல்வாரி தோதிதா மாறி போது ஆழ்வரை உழைத்திடுவோ, உலகம் தெரிவோம் உலகம் எழுவோம் உலகத்தின் நேருதி வரை அல்வாரி தோதிதா மழை மாறி போது ஆழ்வரை உழைத்திடுவோ. கிறிஸ்துவுக்காக வேண்டி இந்த உலகத்திலே பாடுகளை உபத்திரங்களை நெருக்கங்களை அடைந்து அவர்கள் அனுபவிக்க அநேக ஆசீர்வாதங்களை நஷ்டப்பட்டு கிறிஸ்துவுக்காக வேண்டி அந்த வாழ்க்கை அர்ப்பணித்த எவருமே நஷ்டப்பட்டு போகவில்லை. கர்த்தர் அவர்களுக்காக பூமியில் மட்டுமல்ல பரலோகத்தில் மேன்மையான பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அருமையான சூழ்நிலைக்கு அழைக்கிறார். நேசரே இடத்தில் வாரும், உமக்கு உச்சிதமான கனிகளை நான் வைத்திருக்கிறேன், உச்சிதமான ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த நாள் பகல் வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்காக நம் ஆண்டவராகிய நேசருக்காக நாம் எதை கொடுக்க போகிறோம்? சூரியனுக்கு யார் இருக்கிற அருமையான மனவாட்டியே, நாம் எதை நாம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்மோடு கூட இந்த நாள் பகல் வேளையிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நினைவியத்தில்தான் அழைப்பின் சத்தம் கேட்டாலும் ரட்சிக்கப்பட நேரம் வரவில்லை, ஞானஸ்நானம் எடுக்க நேரம் வரவில்லை, அபிஷேகமான நேரம் வரவில்லை, ஆண்டவர்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க நேரம் வரவில்லை. ஏனோ தானோ என்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். அமிதமான நிலையில் அல்ல. சபையாகிய தோட்டத்துக்குள் வருவோம், சபையாகிய தோட்டத்துக்குள் வருவோம். அந்த தோட்டத்துக்குள் இருக்க உச்சிதமான கனிகளை நாம் சோதரித்து நம் நேசருக்கு தாராளமாய் கனி கொடுக்க ஆரம்பிப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். என்னென்ன காரியங்கள் நம்ம நேசருக்கு கொடுக்க வேண்டும் நாம் கொடுப்போம். தேவ மனிதனாய் ஆபிரகாம், பிதாவாய் ஆபிரகாம் தான் அதிகமாக நேசித்த ஒரே ஏக புதல்வனை ஆண்டவராகிய தேவன் கேட்ட உடனே அப்படியே பலியிட ஆரம்பிக்கிறார். அப்படியே தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த காரியத்தை செய்தபடினா எனக்கு நீ பயப்படுகிறேன் என்றோ எனக்கு கீழ்ப்படிகிறேன் நான் வைத்திருக்கிறேன். ஏக சுதன் என்று பாராதபடி இவ்விதமாய் ஒப்பு கொடுத்தபடினால் இதோ சகல ஜாதியிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகவே தம்மே ஆணையிட்டுக் கொள்கிறார். இரண்டாவதாக மனிதனை நாம் பார்த்தோம். அருமையான பரிசுத்தவானாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ராஜா, அவருக்கு பூமிக்கு எடுத்த நிலையில் எவ்வளவு சுகபமாய் வாழ்ந்து மேன்மையாக இருக்க வேண்டிய மனிதன். ஒரு மேன்மையாக இருந்தாலும் கூட அவருடைய சிந்தனை என்னவெல்லாம் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி அதிலே தேவனை ஆராதிக்க வேண்டும்.
வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும், கர்த்தரை பற்றி பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருடைய மகிமை இறங்க வேண்டும். ஓ கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆலயத்தின் வாசப்படி காத்திருக்கக்கூடிய எண்ணத்திலே தாவீது காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கை என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆலயத்தின் காரியமா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தின் காரியமா என்ன நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? உச்சிதமான பொன்னையும் வெள்ளியையும் திரவியங்களையும் ஏராளமான விலைமதிக்க முடியாத கற்களையும் மரங்களையும் தேவ மனிதர் தாவீது சேகரித்து மனப்பூர்வமாய் தேவனுக்கு அர்ப்பணித்தாராம். அர்ப்பணித்தது மட்டுமல்ல, தன்னை ஜனத்தை ஊக்கப்படுத்துகிறார். யார் யார் மனப்பூர்வம் கொடுக்க தாராளமாய் கொடுங்கள் என்று அருமையான தேவ பிள்ளையோட மனப்பூர்வமான காணிக்கை, மனப்பூர்வமாய் கர்த்தரிடமே அர்ப்பணித்து அவர் உச்சிதமாய் மேன்மையா வைத்து எல்லாத்தையும் கொடுத்த நிமித்தமாய் ஒரு பெரிய ஆலயம் எழுப்பப்பட்டது. ஆலயம் பிரதிஷ்டை பண்ணும் போது அங்கே கர்த்தருடைய மகிமை சாலமோனுடைய ஆலயத்தில் இறங்கினதாக வேதத்தை நாம் படிக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையிலே உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, உன் பின் சந்ததியில் ஆசீர்வதிக்கப்பட, உன்னுடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட, உன் ஜனத்துக்குள்ளே ஆசீர்வாத நன்மை உண்டாக ஓ நீ கர்த்தருடைய காரியத்திற்கா மேலானவைகளை உச்சிதமானவைகளை கர்த்தர் நீ கொடுத்து நீ பார், நிச்சயமாக அதனுடைய பிரதிபலன் நம்மை தேடி வருவோம். அதனால மிகுந்த மேன்மை நன்மை நமக்கு கிடைக்கும். ஆமென். மூன்றாவதாக அருமையான கர்த்தருடைய இது பரிசுத்தமான பவுல் தன்னை தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து இலோகத்திற்கு ஸ்தோத்திரம் தனக்குரிய எல்லா மேன்மைக்குரிய உச்சிதமாய் இருந்த படிப்பு பட்டம், ஐயோ அவருக்கு இருந்த ஞானம் அறிவு, ரோம அந்த ரோம அந்த குடியுரிமை, இதோ ஒரு பெரிய அரசியல் சொல்கிறதான பெரிய ஒரு பட்டம், எல்லாவற்றையும் அற்பமும் குப்பை மாதிரி எண்ணிக்கொண்டு தனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் அற்பமும் குப்பை மாதிரி எண்ணிக்கொண்டு இனி வரும் பலத்திலே நோக்கமாகி ஓடுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் பகல்களிலே தேவனுடைய வார்த்தைகள் தேவ பிள்ளையே நம் ஆண்டவருக்கு எதை நாம் உச்சிதமான காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு இதோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து ஆண்டவருடன் நஷ்டப்பட்டு எந்த ஒரு பரிசுத்தமான தேவன் கைவிடவே இல்லை. அவர்களை தேவனை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேகவே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே பவுலை போல பிரயாசப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இதோ உழைத்து கஷ்டப்பட்டு கடைசி வரை சாதமான்களை மரித்தார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் இங்கே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அப்போஸ்தலன் பவுலை நாம் காண போகிறோம், தாவீதை நாம் பார்க்க போகிறோம், ஆண்டவரை பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு செய்ததான நன்மைகள் இதோ உச்சிதமான காரியங்கள் மூலமா கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய சந்ததியும் ஆசீர்வதித்து நம்முடைய கண்களால் இன்னும் நாம் பார்க்க போகிறோம். அவ்விதமா தேவனுடைய கருணை அர்ப்பணிப்போம். வாருங்கள் நேசரே, தோட்டத்தில் வாரும், உனக்கு உச்சிதமான கனிகளை நான் கொடுக்க போகிறேன் என்று சூரியனை அழைத்தது போல தேவ பிள்ளையாகிய நாம் தேவனுடைய சம்பத்தை மணவாளனாகிய இயேசுவை அழைப்போம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக அவருக்கு உச்சிதமான கனிகளை கொடுக்க, நம்மை உச்சிதமான கனிகளை கொடுத்து நம்ம பரிசுத்தப்படுத்தி வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் என்றால் நிச்சயமாக நித்தியத்தில் நமக்கு ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நித்தியத்தில் மேன்மையான உச்சிதமான ஆசீர்வாதம் நாம் சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் போடுவோம். எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயமடைகிறோம், இரத்தத்தால் ஜெயமடைகிறோம், இரத்தத்தால் ஜெயமடைகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் சமூகத்திலே ஜெபிக்கலாம். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான வார்த்தைகளுக்காக ஓடபடியாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் பகல் வேளையிலே உம்முடைய அளவுக்குதான் பிரசத்தை என்னை ஊற்றுவீராக நாம் கேட்போம். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது பயங்கர கொடிய நாட்களை நாம் வந்திருக்கிறோம். சீக்கிரமாக தேவனுக்கு இந்த பூமியில் இருக்கும் நம்ம எதெல்லாம் தாராளமா உச்சிதமான காரியங்களை ஆண்டவருக்காக நேசமாகிய மனவாளனுக்காக கொடுப்போமோ அதுக்கு தந்த விஞ்ஞான பிரதிபலனை கர்த்தர் தர சீக்கிரமா வரப்போகிறார். அப்படி கர்த்தரை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தரை மீது இனி சம்பவித்திடும் மற்ற தீமைகள் இவையாவுக்கும் தப்பி. இத்தரை மீது இனி சம்பவித்திடும் மற்ற தீமைகள் இவையாவுக்கும் தப்பி. That's
ஆத்மா அழிந்து போகின்றார். பொறியின் வினைகளா எல்லாம் கிரியை செய்கின்றார். ஆத்மா அழிந்து போகின்றார். பொறியின் வினைகளா எல்லாம் கிரியை செய்கின்றார். இந்த உலகம் பயங்கரமான கொடிய வேதனைக்குள் ஆகிப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்னதான பயங்கரமான கடைசி நாட்கள் வருகிறதான கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பயங்கரமான நிலையில வந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களும் பயங்கரமான பஞ்சங்களும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மத்தியிலே திடீரென்று கர்த்தர் வருவார். இந்த பூமி நாம் இருக்கும் போது ஓ ஹalleluya உச்சிதமான காரியங்களை நேசருக்கு கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி நாம் பரிசுத்தத்திலே பரிசுத்தமடைந்து பரிசுத்தமாகி நம் மனவாளனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். இக்கமதரவ ஷபலலலல ரிகமலலலல ஷபலலலல ஹalleluya 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 ஹalleluya. என்னை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகிமையான நல்ல நேரத்துக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி உறவாடத்தக்கதாய், உம்மை நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாய், தேவனுடைய திவ்ய வசனங்களை நாங்கள் தியானிக்கத்தக்கதாய் தேவன் தந்த பிரதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முன்னோடிகளாய் கடந்து போன பரிசுத்தவான்கள் கர்த்தாவே உச்சிதமான காரியங்களை ஆண்டவருக்கு கொடுத்து எங்கள் வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் உமக்காக வேண்டி ஏதோ உயர்வான மேன்மையான வெளிமதிக்க முடியாத உன்னதமான காரியங்களை உச்சிதமான காரியங்கள் உமக்கு நாங்கள் கொடுத்து இந்த பூமியில் இருக்கும் போது நித்தியத்தை நாங்கள் வீட்டை சரியா கட்டிக் கொள்வதற்குதா ஆமே நித்தியத்தை நாங்கள் வந்து சேரும் போது மேன்மையான பிரதிபலம் பெற்றுள்ள தகுதி உள்ளவர்களா நாங்கள் காணப்பட எங்கள் நிறுவனங்களோட தகுதி பெற்ற வேண்டும் என்று வேண்டுகிறோம். அந்த யாரை ஆசீர்வதி கேட்கப்பட்ட ஒவ்வொரு வாசனங்களும் அது பிள்ளையுடைய உள்ளங்களை தொடர்ந்து உள்ளங்களை கிரியை நம்பிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். தாழ்த்துகிறோம். துதி கனம் மகிமையாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம்மவரோடு கிறிஸ்துவின் வரை மட்டும் சதாகாலம் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென்.